ஆச்சு? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல பிரவீனா. அப்படியே உங்க முகம் வாடி போயிருக்கு. என் பழைய ஃப்ரெண்டு சாந்தி, அவளை பத்தி சொல்லிருக்கேன்ல. இன்னைக்கு நான் அவளை பார்த்தேன். அதுவும் கோர்ட்ல ஒரு கைதியா பார்த்தேன். அவ சிரிப்பு விளையாட்டும் இன்னும் என் மனசை விட்டு போகல. ஒரு பாவமும் அறியாதவ. அப்படி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. இந்த 5 வருஷத்துக்கு இடையில இந்த இடத்துல ஒரு கைதியா உன்னை சந்திப்போன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எப்படி இங்க? எல்லாரையும் இழுத்துக்கிட்டு ஹரி கூட புது வாழ்க்கை ஆரம்பிச்சேன். எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வந்த சந்தோஷம் எனக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்து போயிருந்தேன். அதிகாரம் கைக்கு கிடைச்சப்புறம் ஹரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்தாரு. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த என் அப்பாவுக்கு வேதனை தாங்க முடியாம என் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வேதனையும் சோகமும் நிறைய வளர தொடங்கிடுச்சு. வீட்டுல எப்பவும் குடியும் கும்மாளமும் தான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். என்ன தப்பு என்னதானே? ஆனா அது கூட நாளுக்கு நாள் தாங்க முடியாம போயிடுச்சு. கையில கிடைச்சது எடுத்து நான் அவனை அடிச்சேன். சாந்தி, உனக்கு தெரியுமா, எனக்கு எதிராக சாட்சி சொன்னது என் புருஷனேதான். நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுறேன். வேண்டாம் கீதா, வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா இங்கேயே இருந்துடுறேன். நேரமாச்சு. என் மேல அன்பு இருந்தா இனிமே என்ன பார்க்க வராத.